நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் பாலசுவாமிகள் தன்னை அறியாமல் தேனீக்கூட்டின் மேல் கால் வைத்து அதனால் அந்த தேனீக்கள் கடிக்கும் வரை அங்கேயே காத்திருந்து தான் செய்த தவறுக்காக தேனீக்கள் கடியை வாங்கி கொண்ட ஸ்ரீ ரமணரின் அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது உடம்பு சிலுசிலுத்து விடுகின்றது, கிடுகிடுக்க வைக்கின்றது என்று நேற்றைய உரை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆவல் மனிதர்களுக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு கண்மண் தெரியாத ஒரு அவசரம் வந்துவிடும். உணவு உண்பதும் உறங்கப் போவதும் அவசர கதியில் நடக்கும். ரயிலில் இடம் பிடிக்கவும், கோயிலில் சுவாமி தரிசனம் செய்யவும், மளிகை கடையில் அரிசி வாங்கவும் முண்டி அடித்து தங்கள் பதட்டத்தை வெளிப்படுத்தி சூழ்நிலையே பரபரப்பாக மாற்றி விடுவார்கள். என்ன செய்கின்றோம் என்கின்ற பூரண உணர்வு கொள்ளாமல் பாதி யோசிக்கும் மனநிலையில் ஒரு விஷயத்தை செய்து கொண்டே அந்த விஷயத்தால் வருகின்ற லாபத்தில் மனம் அடைபட்டு கொண்டிருக்க செய்யும் விஷயத்தில் முழு ஈடுபாடு இல்லாது இருப்பார்கள். அந்த விஷயத்தை செய்து முடித்த பிறகுதானே லாபம், ஒன்றில் பூரணமாக ஈடுபட்ட பிறகுதானே பலன் ஏற்படும். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஏற்படுகிற பலன் முன்கூட்டியே மனதில் உட்கார்ந்திருக்க செய்யும் விஷயத்தில் ஈடுபாடு குறைந்து போய் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் ஒரு தூக்க நிலையிலேயே அவர்கள் பறந்து கொண்டு இருப்பார்கள். சுவாமி தரிசனத்தை கூட அவர்கள் இப்படி செய்வது வழக்கம். 6 மணிக்கு கிளம்பினோம்னா 7 மணிக்கு இந்த கோயில், இந்த கோவிலை அரை மணி நேரத்தில் முடித்தோம்னா 8:30க்கு அந்த கோயில், அந்த கோயில் முடித்து பஸ் பிடிச்சோன்னா 10:30 மணிக்கு இந்த கோவில். இதை விட்டுட்டு 12 மணிக்கு சங்கராச்சாரியார் மடம், அங்கு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக சமையல் கட்டுக்கு போனோம்னா சாப்பாடு, பிறகு மண்டபத்திலேயே கொஞ்சம் தூக்கம், அப்புறம் இந்த கோயில், அதுக்கப்புறம் அந்த கோயில் என்று பிசாசு நடையாக யாரையோ துரத்தும் வேகத்தில் அவர்கள் கோயில் கோயிலாக பயணப்படுவார்கள். எந்த கோவிலிலும் மனம் ஒன்றாது. அந்த கோவிலில் என்ன விசேஷம் என்றும் தெரியாது. அந்த மூர்த்தியை கண்குளிர பார்த்து உள்வாங்கிக் கொள்கின்ற சுபாவம் அறவே இல்லாமல் போய்விடும். அந்த மூர்த்தி என்ன சொல்கின்றது, அந்த கோவிலின் தாத்பரியம் என்ன என்பதை பற்றி நெல் முனையளவும் லட்சியம் இருக்காது. இப்படி கோயில் கோயிலாக போனால் நல்லது என்று யாரோ சொல்ல அதை எந்தவித விசாரணையும் இல்லாமல் இவர்கள் நடந்து செல்வார்கள், பயணப்பட்டு செல்வார்கள். அது மட்டுமல்ல, ஒரே நாளில் 12 கோயில் முடிச்சிட்டேன்ப்பா, சூப்பரான ரவுண்டுப்பா என்று அடுத்த ஆளிடம் தங்களுடைய வேகத்தை கொண்டாடி கொள்வார்கள். இதனால் என்ன லாபம் என்று அவர்கள் தங்களை கேட்டுக்கொள்வதும் இல்லை, எந்த லாபத்தையும் அனுபவிப்பதும் இல்லை. கோவிலுக்கு இப்படி போகும் மனிதர்கள் ஞானிகளை நெருங்கும் போதும் இதே வேகத்தோடையே இருப்பார்கள். எதற்கு இந்த பிச்சைக்காரங்கிட்ட வந்தே என்று ஒரு ஞானி கேட்டால் அவர்கள் மிகப்பெரிய பட்டியல் தயார் செய்து விடுவார்கள். தனக்கு காசு, பணம், வீடு, கார், மனைவிக்கு நகை நட்டு, பிள்ளைகளுக்கு படிப்பு, ஆடு மாடு, வயல்வெளி என்று பல்வேறு விஷயங்களை அந்த ஞானியிடம் கேட்டு அதை பெற துடிப்பார்கள். அந்த ஞானி அத்தனையும் கேட்டுவிட்டு என் தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்கின்றான் என்று சொன்னால் போதும், உடனே மனம் குளிர்ந்து எல்லாம் கிடைத்து விட்டது என்ற நினைப்பிலேயே துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு நடந்து விடுவார்கள். பாலசுவாமி விருபாச குகைக்கு வெளியே திண்ணை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். சிறு சிறு கற்களை அடுக்கி அதன் மீது செம்மண் கொட்டி கெட்டிப்படுத்திய பிறகு மேலே செம்மண் குழம்பை மெல்ல தடவி திண்ணையை நிதானமாக உருவாக்கி கொண்டிருந்தார். அங்கே ஒருவர் வேகமாக வந்து சுவாமி எங்கே இருக்கின்றார் என்று அவரின் பின்பக்கம் நின்று கேட்டார். அப்போது அங்கே பாலசுவாமியை தவிர வேறு எவரும் இல்லை. சுவாமி இப்போதுதான் வெளியே போனார் என்றார் பாலசுவாமி. எப்போது வருவார் என்று வந்தவர் கேட்க, எனக்கு தெரியாதே என்றாராம் பாலசுவாமி. வந்தவருக்கு காலில் சக்கரம், சுவாமி வருவதற்கு நேரம் பிடிக்கும் போலிருக்கிறது என்று தானாகவே நினைத்து கொண்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். இந்த சுவாமியை தரிசித்த பிறகு வேறொரு சுவாமியை தரிசிக்கின்ற அவசரம் இருந்திருக்கக்கூடும். கீழே இறங்கிய போது லட்சுமி அம்மாள் என்கின்ற எச்சம்மாள் மேலே வந்து கொண்டிருந்தார். எச்சம்மாவை பார்த்ததும் மேலே இருந்து கீழே இறங்கியவர், மேலே சுவாமி இல்லையே என்று சொல்லியிருக்கின்றார்.
எச்சம்மாவுக்கு சுவாமி எங்கே இருக்கின்றார் என்று நிச்சயமாக தெரியும். எனவே அவரை வாருங்கள், மறுபடியும் மேலே போவோம், அங்கே சுவாமியை காட்டுகின்றேன் என்றார். வந்தவரும் திரும்பினார். இவர்தான் சுவாமி என்று திண்ணையை மெழுகிக் கொண்டிருந்தவரை காட்டினார். வந்தவருக்கு ஆச்சரியம். இவர்தானே சுவாமி இல்லை என்று சொன்னார், இவர்தானே எப்போது வருவார் என்று தெரியாது என்று சொன்னார் என்று அதிசயித்து விழுந்து வணங்கி எழுந்து நின்றார். எச்சம்மாவிடம் இவரை பற்றி கேட்டபோது சுவாமி எங்கே இருக்கின்றார் என்று தெரியாது, எப்போது வருவார் என்று தெரியாது என்றாரே, இவரை நம்பித்தானே கீழே இறங்கினேன் என்று அழைத்து கொண்டார். அவர் நகர்ந்ததும் எச்சம்மாள் மெல்ல சுவாமியிடம் ஏன் எப்படி கூறினீர்கள் என்று விசாரிக்க, அப்போ கழுத்தில் ஒரு பலகையை மாட்டிக்கொண்டு நான் தான் சுவாமி என்று கூற வேண்டுமோ என்று கேட்டார். எச்சம்மாள் பதிலே சொல்லவில்லை. எதற்காக பாலசுவாமி இப்படி சொன்னார் என்ற கேள்வி நமக்குள் எழும். கருணை உள்ளம் கொண்ட பகவான் ரமண மகரிஷி என்று அழைக்கப்பட்டவர் ஒரு பெரியவரை ஏன் இப்படி நகர்த்தி விட்டார் என்ற கேள்வி. வந்தவருக்கு இது பாடம். பறக்க பறக்க வந்து சுவாமி எங்கே என்று கேட்டு இல்லை என்றதும் உடனே திபுதிபுவென கீழே இறங்குகின்ற தன்மை தவறு என்று சொல்கின்ற பாடம். அதே நேரம் அவருக்கு தரிசனம் தர வேண்டும் என்ற கருணையும் உள்ளுக்குள் இருந்திருக்கின்றது. எனவே எச்சம்மாவிடம் அவரை பேச வைத்து அனுசரணையாக அழைத்து வர செய்து அவரை வணங்க வைத்து கருணை கண்களால் ஆசீர்வதித்து அவர் பணியை தொடர்ந்தார். எந்த ஞானியும் தன்னை ஞானி என்று சொல்லிக் கொள்வதில்லை. ஞானியை தெரிகின்ற அமைதி இல்லாதவருக்கு ஞானி தேவையே இல்லை. அதே நேரம் அந்த படபடப்பை ஞானி சற்று அனுமதித்துவிட்டு பிறகு அமைதியாக்கி மறுபடியும் தன்னிடம் இழுத்துக் கொள்கின்ற வலிமையும் அன்பும் உடையவர். இதுதான் அங்கே நடந்தது. ஆனால் ஞானியின் மனதில் என்ன இருந்தது என்று யாருக்கு தெரியும்? தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.